ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணுவாராக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை! தேவன் ஒரு மனிதனுக்கு துணை நிற்பாரானால் இந்த உலகமே எதிர்த்தாலும் அந்த மனுஷனை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. அத்தனை பிசாசுகளும் சேர்ந்து எதிர்த்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் மடங்கடிக்கப்படுவதில்லை. நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் என்பதை திரும்ப உங்களை எழுந்திருக்க பண்ணி தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிபந்தனை உண்டு, யாருக்கு தேவன் துணை நிற்பார்? நீங்கள் வாசித்து பாருங்கள். 115 சங்கீதம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிறவனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். பிரியமானவர்களே, 146 சங்கீதம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். Blessed is the man who always depends, trusts the Lord. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். தேவன் துணை நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. ஹல்லேலூயா! இன்றைக்கு உலகத்திலே துணைக்காக பல வசதிகளை தேடுகிறார்கள். நீங்கள் 3 வசனத்தை வாசிக்கும் போது 146 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதிருங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பிரபுக்களை நம்ப வேண்டாம், ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அடிக்கடியாக எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். ஐயா, நம்பி எங்கள் பணத்தை போட்டோம், எங்கள் முதலீட்டையெல்லாம் செய்தோம், திடீரென்று ஒரு நாள் அந்த கம்பெனியை மூடி ஓடிவிட்டார்கள். திருமணமாக வேண்டும், பள்ளி படிப்புக்காக சேர்த்து வைத்தோம், ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையாய் கொடுத்து வைத்தோம், ஒரே நாளில் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார்கள். ஐயா, மனம் உடைந்து வாழ்வதா சாவதா என்று போராட்டத்தில் நிற்கிற அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. நாம் அடிக்கடி பார்க்கிறோமே, கேள்விப்படுகிறோமே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படிப்பட்ட மனுபுத்திரனை நம்பாதிருங்கள். தேவனை, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நம்பிக்கை வைத்த ஒருவன் தான் ராஜாவாகிய எசேக்கியா என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் நம்பிக்கை வைத்தான். வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன் இருந்ததில்லை என்று. என்ன செய்தாராம்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி எல்லா தேவையில்லாத அசுத்தங்களை உடைத்து போட்டானாம். அவன் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தான். 6 வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தருக்கு மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா! சாய்ந்து கொள்ள ஒருவர் உண்டானால் அது உன் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. இன்றைக்கு யார் மேல் சார்ந்து கொண்டோம்? யார் மேல் சாய்ந்திருக்கிறோம்? ஒரு நாள் அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போய்விடும். ஆனால்
கர்த்தரை நான் நம்பிக்கையாய் வைக்கிற பொழுது எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஆதரவு செய்தார் என்று வேதத்திலே போட்டிருக்கிறது. சங்கீதம் 65:5 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய பயணிகள் போகக்கூடிய ஒரு உல்லாச கப்பலை ஏற்படுத்தினார்கள். அதை ஏற்படுத்தினவர்கள் பெருமிதம் கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட கப்பலை இதுவரைக்கும் யாரும் ஏற்படுத்தினது இல்லை. அந்த கப்பலுக்கு பெயர் வைத்தார்கள் டைட்டானிக். யாராலும் மூழ்கடிக்கவே முடியாது என்று பெருமிதம் கொண்டார்கள், பெருமை கொண்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதனுடைய முதல் பயணத்திலேயே மகா பெரிய சேதத்துக்குள்ளாகி அந்த கப்பல் மூழ்கி போனது. எத்தனை பேர் இறந்து போனார்கள், ஒரு சிலரே தப்பினார்கள். அந்த கப்பல் அகோரமான முடிவை சந்தித்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் தங்கள் சுய பலத்தை நம்பினார்கள், தங்கள் அறிவை நம்பினார்கள், தங்கள் அனுபவத்தை நம்பினார்கள், தங்களுடைய எல்லா திறமைகளை நம்பினார்கள். எல்லாம் ஒரு நாள் கைவிட்டது. எத்தனை பரிதாபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவோ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்திருந்து அவர் வார்த்தைகளை கை கொண்டான். He just accepted, believed the word of God. பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையே நம்புவோம். நம்முடைய எல்லா பாரங்களை பார்க்கிலும் அழுத்தங்களை பார்க்கிலும் மற்றவர்கள் சொல்லுகிறதை விட கர்த்தர் சொல்லுகிறதை நம்புவோம். அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பது என்பது அவர் வார்த்தையால் நம்பிக்கையாய் இருப்பது. If you say you trust and believe, you will always also trust and believe the word that God gave you, the infallible word of God. பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஒழிந்து போகாத, மாற்ற முடியாத, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். 2 தீமோத்தேயு 4:17 சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டார், கிருபையாக நாங்கள் அவர் மேல் நம்பி இருந்தோம். எங்கள் நம்பிக்கையின் தேவன் அவர்தான் எங்களை தீமை நின்று சாவிலிருந்து மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார் என்று. பிரியமானவர்களே, ஊழியம் செய்வது அவர் எளிதல்ல. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் பலவித அழுத்தங்கள் வரத்தான் செய்கிறது. அடுத்த நாள் எப்படி நாம் ஜீவனோடு இருப்போமா என்று தெரியாது. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் மேல் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் இருந்து செயல்படுகும் பொழுது தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை காண்பிப்பார். ஆச்சரியமான விடுதலைகள், அற்புதமான தேவ செயல்களினால் தேவன் நம் உயிர்ப்பித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, தன்னுடைய கரத்தின் வல்ல சக்தியின் மேல் நம்பிக்கையாக இருந்தவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போனது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மேல் நான் நம்பிக்கையை வைப்போம். தேவன் அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துவார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். பிரியமானவர்களே, பலவிதமான மோசம் போக்கும் வார்த்தைகள் நம்மை சூழ்ந்து கொள்ள வாய்ப்புண்டு. ஒரு நாள் ஒரு பக்தனை கேட்டார்கள், இன்னும் எத்தனை நாள் நம்பிக்கையாய் இருப்பாய்? யோபு என்கிற ஒரு பக்தன் கர்த்தர் மேல் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருந்த பொழுது சொன்னார்கள், இன்னும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயோ? உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வந்து விட்டதே. ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாய், கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் எல்லாம் இழந்து போய் நஷ்டத்தில் இருக்கும்போது இன்னும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவர் பக்கத்தில் இருந்தவர்களே ஆலோசனை சொன்னதாய் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மனுஷன் சொன்னான், நான் மரித்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், என் தேவன் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு மனுஷன். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்கள் நம்பிக்கையின் கண்மலை கர்த்தர் தான். ஒரு நாளும் அந்த புயலை பார்த்து பயந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் பின்வாங்கி விடாதிருங்கள்.
உங்கள் நம்பிக்கை வேறு பக்கம் திருப்பி விடாதிருங்கள். ஜாக்கிரதையாக இருப்போம். கடைசி நாட்களில் வாழுகிறோம். பலவிதமான நம்பிக்கை தருகிறது போல வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாற்ற அநேகர் வரலாம். இயேசு சொன்னார், ஓநாய்கள் ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டு வரும் காலம் உண்டு. எச்சரிக்கையாக இருப்போம். அந்நிய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையே பற்றி கொள்ளுங்கள், விழிப்பாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார், உங்கள் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காப்பார். எத்தனை விபத்துகளை குறித்து பார்க்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னால் நானும் அப்படிப்பட்ட ஒரு பேருந்து விபத்திலே சிக்கிக்கொண்டேன். போய் மோதி போன அந்த பஸ் நின்றது. காயப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் காப்பாற்றினார். உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றினார். கர்த்தர் பலப்படுத்தினார். அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர கிருபை தந்தார். பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த உலகம்தான். சேதங்களும் அழிவுகளும் நிறைந்த உலகம். பலவிதமான விஞ்ஞான வளர்ச்சிகள் நிறைந்த உலகத்திலே ஆபத்துகளும் அதிகமாகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். திடீரென்று வருகிற வெள்ளங்கள், திடீரென்று வருகிற கனமழைகள் எத்தனை சேதங்களை ஏற்படுத்துகிறது. அதன் மத்தியிலே உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். Keep trusting the Lord always. Keep God before you first. தேவனை உங்கள் முன்பதை முதலாவது நிறுத்துங்கள். Put him first in all your life. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்பதாக வையுங்கள். அவரை முதன்மையாய் வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஒரு பாதுகாப்பை தந்து உங்களை கரம் பிடித்து நடத்த போதுமானவர். உங்கள் வாழ்க்கை அவர் கையிலே இருக்கட்டும். உங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துகிற ஒரு தேவன் அவர். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான்னு சொல்லுங்க. என் நம்பிக்கையே என்று அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளையும் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை பாரும். எத்தனை பேருடைய உள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆண்டவரே, வந்த சரீர பலவீனத்தின் நிமித்தம், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தின் நிமித்தம் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அவர்களை வெட்கப்படுத்தாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அந்த நம்பிக்கையை திரும்ப கர்த்தர் எழுப்பி விடுங்கப்பா. அனல் மூட்டுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கப்பா. வானம் திறக்கட்டும். உம்முடைய வல்ல பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, குறைந்து போன ஜெப ஆவி திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும். அவங்க நம்பிக்கை புதுப்பிக்கப்படட்டும். விசுவாசம் வளரட்டும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். உடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. அல்லேலூயா. கட்டுகள் அவிழ்ந்து போவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, விரோதமான எல்லா தந்திரங்களும் அழிவதாக, மனுஷுடைய பொல்லாப்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல் உம்மை நம்புகிற பிள்ளைகள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படி உம்முடைய அற்புத சக்தி வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. பரிசுத்த வாழ்க்கையிலே திடப்படுத்தும். உம்முடைய வருகை வரைக்கும் அவன் நம்பிக்கை தளரவிடாது இருக்கட்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கைக்கு பலன் தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு கையும் திடப்படட்டும். அவர்கள் வேலைகளை தைரியமாய் செய்யும்படி, முன்னேறி போகும்படி இந்த நம்பிக்கை திடப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. நீர் உண்மை உள்ளவர். நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவீர். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. நீ துணை நிற்கிறதை விளங்க பண்ணும். ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா அவமானம் நிந்தைக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து ரட்சிக்கிற தேவன் நீர். உமக்கு நன்றி. சாட்சிகளாய் எழுப்புவீர். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். பரிசுத்த இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.